பூம்புகார் நகரத்தை வந்து நம்ம பார்த்தே ஆவணம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அப்போ வந்து இந்த ஆராய்ச்சிக்கு இந்த உதவி பண்ணியிருக்க தமிழ்நாடு அரசு மூலிமா உதவி பண்ணி பூம்புகார் நகரத்தை ஆராயணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ இருக்க இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கிணறு இருக்க, அதாவது இந்த இது இல்லையா, சுடுமண்ணில் செஞ்ச கிணறு மாதிரி ஒரு ரவுண்டு வடிவம் இருக்கிறதாகவும், அதே மாதிரி வந்து கப்பல்லாம் நிறுத்தத்துக்கு ஒரு யூ வடிவில் வந்து சில விஷயங்கள் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளோட தமிழர்கள் வந்து கடலால் வந்து முழுக்கெடுக்கப்பட்டு அதை போயிருக்கிறாங்க. அது மாதிரி தான் குமரிக்கண்டமும் போயிருக்குது, பூம்புகார் நகரும் போயிருக்கு. வரலாறு சாய்வாளர்கள் இன்னொன்னும் சொல்கிறாங்க, நம்ம சென்னை மாநகரமோ இந்த கடலை ஒட்டி இருக்க விஷயமும் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்தில், ஒரு 30-40 வருஷத்தில் கடலால் வந்து கடல்கோள் அப்படி வந்து திருப்பி வந்து நம்மளை வந்து அடித்து தூக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் போது இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நடந்திருக்கு, இது நடக்காமலாம் இல்லை, நடந்திருக்கு, ஆயிருக்கு.